பிரைஸ் எல்லாம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டுமாய் இந்த 8வது மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தில் 7 மாதங்களை கடந்து வர நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி பலிகளோடு கூட ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். யாத்திராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்படின்னா உனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். எந்த இடத்துல பாதையை உண்டு பண்ணுகிறார் என்றால், நீர் இதுவரையிலும் பாசிபிளே இல்லை, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறதான இடத்துல உனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ நீ கடந்து போகாதபடி, நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நீர் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எதெல்லாம் உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு பாதையை உண்டு பண்ணி உன்னை நடந்து போக பண்ண போகிறார், உன்னை கடக்க பண்ண போகிறார், உன்னை பெற்றுக்கொள்ள செய்ய போகிறார். விசேஷமாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அதுவரையிலுமே தண்ணீர் நிரம்பி இருக்கிற, குவியல் குவியலாக நிரம்பி இருக்கிற ஒரு கடல் பகுதி, ஒரு தரை பகுதி, அதற்கு ஒரு நிமிடத்திற்குள்ளதாக அது வெட்டாந்தரையாய் மாறுகிறதாம். வெட்டாந்தரை என்பது தண்ணீரே பார்க்காத ஒரு பூமி, தண்ணீரே பார்க்காத பல நாட்களாய் பல வருடங்களாய் காய்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு இடத்திற்கு பேர் தான் வெட்டாந்தரை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிமிடத்திற்கு முன்பதாக வரையிலும் பல லிட்டர் தண்ணீர்களை குவித்து வைத்திருந்த அந்த இடம் ஒரு நிமிடத்திற்கு பின்பதாக தண்ணீர் வாசமே, தண்ணீரே பார்க்காத பல வருடமாய் தண்ணீரே பார்க்காத ஒரு காய்ந்து போன பூமியாய் மாற்ற ஆண்டவரால் முடியும் என்றால், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இந்த வார்த்தை பேசுகிறது. எப்படி என்றால், இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், எத்தனை பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை, உபத்திரங்களை, வேதனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நீ பட்ட பாடுகள், வடித்த கண்ணீர்கள், பெற்ற எல்லா நிந்தைகளும் அவமானங்கள், நீங்கள் சகிக்க முடியாத சகித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இனி உன் வாழ்க்கையில் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் நான் உன்னை நடத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு பாதையில நான் உன்னை கொண்டு போகவேன், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் தங்கள் வெட்டாந்தரையில் நடத்தப்பட்டார்கள். தண்ணீர் இல்லாத ஒரு துளி கூட பார்க்க முடியாதபடிக்கு. நான் இப்படி சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் நீ கடந்த நாட்களில் அனுபவித்த அத்தனை காரியங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், தரித்திரங்கள், இவைகளெல்லாம் இனி வரும் நாட்களில் நீ அதை அனுபவித்தாயா, நான் தான் இதை அனுபவித்தாய், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்ததா என்று சொல்லத்தக்கதா, அது கூட அதனுடைய சாரல், அதற்குடைய ஒரு துளி அளவு கூட உன் வாழ்க்கையில் நீ பார்க்காதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இது வல்லமையாய் செயல்படுவதாக. God bless you. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.